பார்த்துட்டே தான் இருக்க போறீங்களா? எதுவும் பேச மாட்டீங்களா? உங்கள போட்டோல பார்த்தோனே ரொம்ப பிடிச்சிருச்சு. நேர்ல அதை விட அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ். உங்களுக்கு என்னலாம் பிடிக்கும்? ஏன்? சொன்னீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொன்றா உங்க ஆசை நிறைவேற்றிடுவேன். எனக்கு திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஒரே ஒரு வாட்டி தான் சாப்பிட்டுருக்கேன். ஆனா அந்த டேஸ்ட் நாக்குலயே நிக்குதுங்க. அப்புறம் இந்த மாறன் பரோட்டா கடையில போய் நல்ல பரோட்டா சாப்பிடணும். அப்புறம் மதுரை கறி தோசை அப்படி இருக்கும். அப்புறம் இந்த ஊட்டி சாக்லேட், திண்டுக்கல் பிரியாணி, அப்புறம் இந்த சென்னையில ஒரு போதும், பீஃப் கடை போதும், போதும். என்ன சாப்பிட்ற ஐட்டமா சொல்லிட்டு இருக்கீங்க? சாப்பிடுறது மட்டும் தான் பிடிக்குமா? என்னங்க, அதுக்கு தானே உயிர் வாழ்றோம். சம்பாதிக்கிறதே சாப்பிடுதானே. எடுத்துக்கிறீங்களா? இல்ல இல்ல வேணாம். ஓகே, நானே சாப்பிடுறேன். இவ சாப்பிடுறதுக்காகவே தனியா சம்பாதிக்கணுமோ? எடுத்துக்கோங்க. வேணாம், நாங்க வீட்ல பேசிட்டு சொல்றோம். மறக்காம நம்ம கல்யாணத்துக்கு சிக்கன் பிரியாணி தான் போடணும். வீட்ல சொல்லிருங்க. கல்யாணம் நடந்தா தானடி. எப்படிங்க இவ்வளோ ஃபிட்டா இருக்கீங்க? இன்னொரு தடவை சொல்லுங்க. இல்ல எப்படி இவ்வளோ ஃபிட்டா சூப்பரா இருக்கீங்க கேட்டேங்க. நான் டெய்லி ஜிம் போறேங்க. 1 இயரா டயட் இருக்கேன். அதனால தான் இப்படி இருக்கேன். நல்லா இருக்கேன்ல? உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காமையாங்க? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ, உங்க லைஃப் பார்ட்னர் பத்தி எனி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்? எனக்கா? எனக்கு என் கூட டெய்லி ஜிம் வரணும். கப்பலா போனா ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்கல்ல. நான் டெய்லி டயட் இருக்கிறதுனால என்னை டெம்ப் பண்ற மாதிரி சாப்பிடவும் கூடாது, சமைக்கவும் கூடாது. ஓகே? அப்புறம் இந்த சுகரு, ஸ்வீட் ஐட்டம் எதுவுமே வீட்ல வாங்கி வைக்க கூடாது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்களும் என் கூட சேர்ந்து டயட் இருக்கணும். அப்பதானே ஃபிட்டா இருக்க முடியும். இது நானுமா? அப்பதானே நம்ம 2 பேரை பார்த்தா ஃபிட்னஸ் கப்பல் போறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த லெமன் டீ, பிளாக் காஃபி. போதுங்க போதுங்க, நைஸ், சூப்பர். சரிங்க, நான் அப்படியே வீட்டில் பேசிட்டு சொல்றேங்க. பை. நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்பா. என்னடி, உனக்கும் செட் ஆகலையா? ஆமாடி, சாப்பாடே பிடிக்காதுன்றான். இவனுக்குலாம் எப்படிதான் கல்யாணம் ஆகும்? நமக்கு செட் ஆகாதுப்பா. சரி விடு, நம்ம அம்மாட்ட சொல்லி வேற ஒரு பையனை பார்க்க சொல்லலாம். சூப்பர் ஐடியா. பாக்குறேன். கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவீங்கன்னு பார்த்தா போக மாட்டீங்க போல இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டம்தாம்மா. அப்புறம் இந்த வந்தவங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சிருப்பல, அதெல்லாம் அப்படியே தானே இருக்கு. எனக்கு முட்டை மட்டும் எடுத்து வச்சிருமா, ஜிம்முக்கு போகணும் சாப்பிட்டு. ஏய், வந்த மாப்பிள்ள பிடிக்கலன்னு சொன்னதுல நானே கடுப்புல இருக்கேன். சாப்பாடுக்கு பண்ணு கெட்டு அப்படியே குன்று பார்த்து